சத்தியமா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் சொல்றேன், எல்லாருமே என்ன ரூட்ல படிக்க போறீங்க, எங்க போய் படிக்க போறீங்களா எனக்கு தெரியாது. ஆனா என்ன படிக்க போறேன்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த விஷயத்துல குறைந்தது 2-3 ஆண்டு காலமாவது நீ அதற்குள்ளாக பயணம் செய்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது ப்ரிப்பேர் பண்ணாம உன்னால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. ஏதோ ஒன்று கிடைக்கும், நாமெல்லாம் தோக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று கிடைக்கும். ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்காக நம்ம பிறந்தோம். என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கணுமா இல்லையா? அதற்கு எப்படி உன்னை வடிவமைத்துக் கொள்ள போகிறாய்? நீ என்னவாக வரப்போகிறாய்? 11th கூட சாய்ஸ் கிடையாது. அவங்க என்ன குரூப் எடுத்துக்கிட்டாங்களோ அதான் அவங்களுக்கு சாய்ஸ். பட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கல்ல, உனக்கு லைஃப்ல நீ என்ன ஆக போகணும்ன்ற ஒரு ஏம் இருக்குதோ அந்த குரூப்புக்குள்ள போறதுக்கு சில மார்க்ஸ் உனக்கு வேணும். அதுக்கு ஏம் பண்ணி படிச்சிரு. எந்த மாதிரி நம்முடைய ஏமை ஃபிக்ஸ் பண்றது? ஏதோ ஒன்று 40,000 ரூபாய் போதுமா? 40,000 ரூபாய் வேலைக்கு போயிடலாம் போதுமா? ரூபாய் அல்ல, வாழ்க்கை நிலக்கு ரூபாய் அல்ல, நான் சொல்ற ரூபாய் அல்ல. இந்த மூங்கில் காட்டில் நீ எப்படி புல்லாங்குழலாக போகிறாய்? நீ யார்? உன்னை நீயே எந்த இடத்துக்கு போய் ஃபிக்ஸ் பண்ண போற அப்படிங்கிறத முடிவு பண்ணு. அது யாரையும் பார்த்து முடிவு பண்ணாத. உனக்குன்னு உன் ஆழ் மனம் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷிக்கும். அந்த சந்தோஷிக்கிற விஷயத்தை கண்டுபிடி. அது சத்தியமா என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. சத்தியமா என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்ல இப்போ கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது கிடையாது உன் ஆன்ம விளைவு. ஏன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் முடிச்ச உடனே கூட நீ சோகமாயிடுற. அது உனக்கு பத்தல. ஏன் என்டர்டெயின்மெண்ட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு சினிமா பார்க்கறதோ கொண்டாட்டங்களுக்கு போவதோ எனக்கான மகிழ்ச்சி இல்லைன்னு நான் உன் வயசுல கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கான மகிழ்ச்சி என்னங்கிறத நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டனோ அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் நான் ஓட ஆரம்பித்தேன். நான் இப்பொழுது அந்த திரையை உனக்கு விலக்கி காட்டுகிறேன். இப்போ இன்னொரு 4 நாளில் என்ன வரப்போகுதா? நிறைய ரெசல்யூஷன்ஸ் வச்சிருக்கியா? நாளையிலேருந்து அப்படி வச்சிருப்பியே. இந்த 1ஆம் தேதியிலிருந்து அப்படி ஏதாவது வச்சிருக்கிய? நான் இதெல்லாம் விட்டுற போகிறேன், இதெல்லாம் வச்சிருப்பியா இல்லையா? ரெசல்யூஷன் வச்சிருப்பியா இல்லையா? வச்சிருக்கியா? எத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்கிற? ஒரு 5-6 வருஷமா? உணர்வு தெரிஞ்ச நாள் இந்த 15-16 வயசு குழந்தைக்கு சொல்கிறேன் நான். 31 தலையாட்டுது. 5ஆம் தேதிக்கே அது இல்லாமல் போகுது. எப்படி அது? பொங்கல் வரைக்கும் கூட தாங்க மாட்டேங்குது. உடனே நான் தான் இதை செய்யணும்னு முடிவு செய்கிறேன், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேங்கிறேனே. நான் இன்னைக்கு உனக்கு அந்த திரையை விலக்கி விடுகிறேன். ஒரு குதிரை, நீ உன்னை தண்ணி ஓடையின் பக்கம் கூட்டிகிட்டு போய் நிறுத்த தான் முடியும். தண்ணி குடிக்க வேண்டியது நீ. உனக்காக நான் குடிக்க முடியாது. உன் தாகம் தீராது. உன்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்துறேன். இப்போ நான் ஒரு விஷயத்தை விளக்குறேன் பார். 3 நாட்களுக்கு முன்னால் அலன் மாஸ்க், யார் அவர்? டெஸ்லா ஓனர். அதை விட அவருக்கு இன்னொரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இந்த உலகத்திலேயே 800 கோடி மக்கள் 850 கோடி மக்கள் இருக்கிற இந்த பூலோகத்தில் பந்து இருக்குல்ல, அதில் முதல் பணக்காரன் அவன் தான். அவன் பண மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நான் 3 நாளுக்கு முன்னால் தான் போய் தேடினேன். எவ்வளோ தாண்டா நீ வச்சிருக்கிறேன்? 56 கோடி லட்சம் ஒரு மனுஷன் வச்சிருக்கான்ப்பா. 56 lakhs crore rupees வச்சிருக்கார். அதுக்கு பெருமதியான சொத்துக்கள், அதற்கான அசையும் அசையா அவ்வளோ பெருமதி அவருக்கு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அது நமக்கு புகழனையும் பணத்தையும் உயர்வையும் தர வேண்டும். அது நமக்கு உயர்வை தர வேண்டும். அது நமக்கு பணத்தை தர வேண்டும். எது உனக்கு விருப்பமானது இருக்கிறதோ அதை நீ செய்கின்ற பொழுது உனக்கு பணம், புகழ், செல்வாக்கு, பயணம் எல்லாம் வரணும். அந்த என்ன பிடிச்சிருக்கு உனக்குங்கிறத நீ முடிவு செய். மிரண்டு போனங்க அந்த கேள்வியை பார்த்து. நான் அதுக்கு அந்த ஆள் சொன்ன பதில் இருக்குல்ல, தெரியும்பா நீ ஏன் இவ்வளோ பணக்காரனா இருக்கிறன்னு இப்போ தெரியுதுப்பான்னு நான் முடிவுக்கு வந்தேன். கேள்வி என்ன தெரியுமா? சார், நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார். இப்போ உதாரணத்துக்கு 500 மார்க் அவனுக்கு. ஆமாண்ணா ஆமான்னு சொல்ல, 500 தானே? 500 மார்க்கில் 496 வாங்கணும் நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ முடிவு பண்ணியிருக்க சரியா? நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அலன் மாஸ்க் கிட்ட கேட்குறாங்க, என்ன கேள்வி பாரு, நீ ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு நீங்களே தர மோட்டிவேஷன் என்ன? ஆலன் மாஸ்க் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார், நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டீங்க சார், அந்த இலக்குக்கு போக முடியாதபடிக்கு உங்கள் தடைகளை நீக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்கல்ல, அது என்னது சார்? ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் கேட்குற கேள்வி. படிக்கணும்னு உட்கார்ற மேடம், படிக்க முடியல மேடம். சும்மா ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்கார்ற மேடம், ஒரு நாள் முழுக்க போயிடுது மேடம். கேட்குறீங்களா?
10 நிமிஷம் படிக்க முடியல, 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க முடியுது. இதே கேள்வியை தான் மாற்றி சொன்னாங்க அலன் மாஸ்க் கிட்ட. நீ படிக்கணும்னு உட்காந்துட்ட, உன்னை படிக்க விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குது, அதை எப்படி நீ மீட் அவுட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க அலன் மாஸ்க் கிட்ட. அலன் மாஸ்க் அந்த பதில் சார் அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாருங்க, உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார் உங்களுக்கு புரியுது, நான் கேட்குறது வேணால் தப்பாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். அவன் தந்த பதில் என்ன தெரியுமா? நீ தானே அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ண, அந்த அந்த இலக்கு தானே உனக்கு மோட்டிவேஷன், அப்புறம் உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன் கேட்டார் அவர். இலக்கை ஃபிக்ஸ் பண்ணது நீ தானே, அப்போ என்னத்துக்கு உனக்கு மோட்டிவேஷன் அவர் கேட்குறாருங்க. நான் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணா அதுதான் என் மோட்டிவேஷனை தவிர அதை அடையிறதுக்கு இன்னொரு மோட்டிவேஷன் எனக்கு தெரியலன்னு எவன் சொல்கிறானோ அவன் அலன் மாஸ்க் மாதிரி உயர்றான். இதை நிறைய பேருக்கு புரியல, சரியா புரியுற மாதிரி சொல்ல. எங்கள் மா ராமலிங்கம் சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், ரொம்ப ரொம்ப ஜோக்காக பேசுவார். அவர் ஒரு நாள் ஒரு ஜோக்கை சொன்னார், என் வாழ்க்கையில் அந்த மோட்டிவேஷனுக்கு நான் அவருடைய பர்மிஷனோட பயன்படுத்துறது. பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? பா எவ்வளோ காலமாச்சு இந்த சொல்ல கேட்டு. சொல்கிறேன் சார், இன்னும் 8 வருஷம் இருக்கு உங்கள் வயசுக்கு வர்றதுக்கு. அவர் சொன்னது அந்த ஜோக், ஒரு 3 பேர் இருந்தானா, அந்த 3 பேரில் 3 பேரை சேர்ந்து சாப்பிடுவானுங்களாம். அப்படி சாப்பிடும்போது ஒருத்தன் இட்லி கொண்டு வரானா 10 வருஷமா, ஒருத்தன் தயிர் சாதம் கொண்டு வரானா, ஒருத்தன் சப்பாத்தி கொண்டு வரானா. 3 பயல்களை முடிவு பண்ணிட்டானுங்க, டேய் பொண்டாட்டிங்கிட்ட சொல்லுவோண்டா, என்னடா இது ஒரே இட்லியாகவும் தயிர் சாதமாகவும் சப்பாத்தியாகவும் இருக்குது, சரி ஒரு ஸ்லிப்பில் எழுதி வச்சுருவோம்டா, நாளையிலேருந்து 10 நாள் டைம், டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு மாறலைன்னா நான் 10வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன்டான்னு. ஒருத்தன் சொன்னா நான் 8வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன், ஒருத்தன் 3வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன் ஸ்லிப் எழுதி போட்டானுங்க. 10 நாள் ஆச்சுங்க, வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் சாப்பாடை சேஞ்ச் பண்ணலையா. 10வது நாள் திறந்து பார்க்குற ஒருத்தன் இட்லி நேராக 10வது மாடியில் போய் விழுந்துட்டான், மானஸ்தேன். அடுத்தவன் திறந்து பார்த்துருக்கிறான் அதே தயிர் சாதம். 8வது மாடியிலேருந்து போய் அவனும் விழுந்துட்டான், அவனும் வைராக்கியக்காரன். இந்த சப்பாத்தி திறந்து பார்த்தானா ஒருத்தன், சரி இவங்க 2 பேருமே சொன்னபடி செஞ்சுட்டாங்க, நாம செய்யலாம் அது சரி வராதுன்னு அவனும் போய் குதிச்சிட்டான். 3 பேரும் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறானுங்க. அழூரா இட்லி, ஐயோயோ எனக்கு இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் மாற்றி கொடுத்துருப்பேனே. அந்த தயிர் சாதம் அழுவுது. இந்த சப்பாத்திக்காரனை பொண்டாட்டி மட்டும் டெட் பாடியை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குதான், அழுவே இல்லை. அது இந்த நர்ஸ் கேட்குதான், எல்லாரும் அழுகுறாங்க நீ அழுவலியான்னு. இல்லை மற்றவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஒய்ஃப் தான் கட்டுவாங்க, இந்த ஆள் டிஃபன் பாக்ஸை 10 நாளாக இந்த ஆள் தானே கட்டுறான், இந்த ஆள் தானே சப்பாத்தி போடுறான், இவன் ஏன் உழுந்தான்னு. உன் இலக்க நீ தானே மாற்றணும், உன் வேலையை நீ தானே செய்யணும். இன்னைக்கு சொல்கிறேன் குழந்தைகளை, நீங்கள் போய் வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க, the only person under the sky will help you is you. இவர் இவ்வளோ சொன்னார்ல, அது எது உன்னுடையதுன்னு தேடி போக வேண்டியது உன் கடமை. எங்கள் கடமை, நாங்கள் இங்கே இருந்து வரிசையாக உனக்கான வழியை காட்டிவிட்டோம், அதில் எந்த வழி உன் வழி என்று நீதான் தேடி போக வேண்டும். உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் இப்போ இங்கே நிற்கிறேன்ல, ஐ எம் அ சிலபஸ். ஐயோ இந்த குழந்தைங்களுடைய பேச்சு இந்த கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு, இந்த 4 மாதம் ஏன் ஆச்சுன்னு சொல்கிறேன். பிடி டீச்சராக இருக்கும்போது எனக்கு கிரவுண்டில் தான் உட்காரத்துக்கு தான் சீட் கிடைக்கும், எனக்கு வெயில் ஆகாது. நான் டிசிப்ளின் டியூட்டின்னு சொல்லிட்டு ரூம்ஸை ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு கிளாஸில் ஃப்ரீயாக இருந்தது ஒரு கிளாஸ் ரூம். அப்போ எனக்கு வயசு 22. உள்ளே போயிட்டு அப்போ எம்ஏ பிஎட். நான் ஒரு கிளாஸை பார்த்தா ஒரு கிளாஸ் எம்டியாக இருந்தது, உள்ளே போயிட்டேன். அப்போ பிடி டீச்சர் வேலை, 800 ரூபாய் சம்பளம். உள்ளே போயிட்டேன், பேப்பர் எடுத்து பார்க்குறேன், என்னப்பா கிளாஸ் என்ன? இல்லை திருக்குறள் மேடம். நான் திருக்குறளா? தமிழ்னா உயிர் எனக்கு, நான் நடத்துட்டுமான்னு கேட்டால் சிரிச்சானுங்க பசங்க. ஒழுக்கமுடைமை அதிகாரம் 5வது குறள் ஆரம்பிக்கிறேன், டீச்சர் வந்துட்டாங்க. உள்ள வந்த டீச்சர் சொன்னாங்க, 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம், ஒரு பிடி டீச்சர் எப்படி கிளாஸ் எடுக்க வர்றீங்க, நீங்கள் உள்ள எப்படி நுழைஞ்சிங்க, எப்படி புக்கை கையில் எடுத்தீங்க, வெளில போங்க. நாங்கள் பாருங்களேன், நான் வர்றதுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கல்ல, 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாலேயே இவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் மேடம்னு காத்திருக்கிறாங்கல்ல. என் வரவுக்காக காத்திருக்கக்கூடிய காலம் இல்லை, என்னை வெளியில் போக சொன்ன காலத்தை நான் அமிலமாக குடித்தேனா, இந்த அவமானத்தை குடித்தேனா.
வறுமை கூட அவமானம் இல்லை சார். புறக்கணித்தல் போல் அவமானம் வேறு இல்லை குழந்தைகளை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க உங்க டைரிகளில் போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவன் சொல்ற மாதிரி வாழணும். ஜெயிச்சிட்டனா நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழலாம். அதனால சொல்ற, ஜெயிச்சிடு, தோத்துறாத. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை.